வணக்கம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வு தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜயின் அரசியல் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, மற்ற அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளையும் மாற்றி போட்டுள்ளது. இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது. அதனால் தேர்தல் வருவதற்கு 6 மாதங்கள் இருக்கும் நிலையிலேயே தமிழ்நாட்டில் அரசியல் அனல் வீச தொடங்கியுள்ளது. தமிழக அரசியலில் தற்போதுள்ள அரசியல் கூட்டணிகள் சூழலில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கட்சிகள், கூட்டணிகள், கட்டமைப்புகள் பல்வேறு கட்சி ஆதரவு பெறுவதற்காக பரபரப்பாகவே செயல்படும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவேகாவின் ஆதரவை பெறுவதற்கு முன்னுரிமை கொடுத்து வருகின்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டை தெளிவாகவே வெளிப்படுத்தி உள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி, தவேகாவினர் விருப்பப்பட்டே அவர்களின் கட்சி கொடியுடன் வந்து எனக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர். தலைமையின் அனுமதியை பெற்றே வர வேண்டும் என்று தவேகாவிடம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனாலும் அவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இதை சில கட்சிகள் விமர்சனம் செய்தாலும் அதிமுகவின் நிலைப்பாடு உறுதியானது என்று அவர் கூறினார். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்தில் தவேகா கொடியை சிலர் காண்பிப்பது தமிழக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. எடப்பாடியின் கூற்றை சிலர் விமர்சிக்கிறார்கள், சிலர் கிண்டல் அடிக்கின்றார்கள். கவிஞரும் எழுத்தாளரும் திமுகவின் ஆதரவாளருமான மனுஷபுத்திரன் கூறிய போது, ஒருவர் களத்தில் அதிமுக துண்டு போட்டு கையில் தவேகா கொடியை காட்டுகின்றார். யாரோ ஒருவர் கூட்டத்தில் தவேகா கொடி வைத்துள்ளதை பார்த்து இதோ கூட்டணி என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பலவீனமான நிலையில் உள்ளார் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, இன்று காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். யூடியூப் சேனலில் ஒரு அம்மா விஜய் வீட்டு வாசலில் இருந்து ஜெயலலிதா ஆவியுடன் பேசினேன். அவங்க விஜய்க்கு செய்தி சொல்லி அனுப்பி உள்ளதாக கூறி விஜய் வீட்டு வாசலில் நிற்கின்றது. அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தியை ஜெயலலிதாவின் ஆவி சொல்லியிருந்தால் எப்படி இருந்த கட்சியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய் என்றுதான் கேட்கும் என்றார். கூட்டத்தில் திமுகவின் கொடியை யாராவது காண்பித்தால் திமுகவுடன் கூட்டணி அமைந்து விட்டது என்று எடப்பாடி சொல்வாரா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழக அரசியலில் அதிமுக மற்றும் தவேகாவினர் கூட்டணி தொடர்பான சமீபத்திய சம்பவங்கள் மாநில அரசியல் சூழலை மீண்டும் கலக்கியுள்ளன. தொடர்ந்து மதுரையில் செய்தியாளர்களிடம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலகலப்பாக பதிலளித்தார். எங்கள் பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் தவேகாவினர் அவர்கள் கட்சி கொடியை காட்டுகின்றார்கள். ஏன் காட்டுகிறார்கள்? மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்த போது விஜய்க்காக முதல் குரல் கொடுத்தது எங்க பொதுச் செயலாளர் தான். அந்த பாசத்துல எங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள், எங்கள் சூழலை எடுத்து சொன்னவர் பழனிசாமி தான் என்று அவர் கூட்டத்திற்கு வந்து அவரை வரவேற்று கொடியை காட்டினோம் என்கிறார்கள். தனக்கு ஒரு பழம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பழம் புளிக்கும் என்று சொல்வார்கள். அதுபோலதான் விஜயின் ஆதரவு கிடைக்காததால் டிடிவி தினகரன் அதிமுகவை விமர்சிக்கிறார் என்று அவரையும் இழுத்து விட்டார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. எங்கள் கட்சிக்காரர்கள் தங்கள் கொடியையே தூக்க மாட்டார்கள். இதுல அடுத்த கட்சி கொடியை பிடித்து ஆட்டுவோமா என்று போட்டார் ஒரே போடாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்த போது சில இடங்களில் கூட்டங்களில் எங்கள் அம்மாவே எங்க கிட்ட சொல்லுவாங்க, எங்க ஆளுங்க நம்ம கட்சி கொடியே தூக்க மாட்டேங்கிறாங்க, பூரா கொடியும் கூட்டணி கட்சி கொடியா இருக்கு என்று வருத்தப்படுவாங்க என்றார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவத்தை அரசியல் ஆயுதமாக மாற்ற சிலர் முயற்சிக்கிறார்கள் என்கிறார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, இறந்தவர்களை வைத்து தமிழக வெற்றி கழகம் அற்ப அரசியல் செய்கின்றது. அந்த செயலுக்கு அதிமுகவும் பாஜகவும் துணை நிற்கிறது என்பது அவரது குற்றச்சாட்டு. தமிழக அரசியலில் தற்போது நடைபெறும் கூட்டணி பரிமாற்றங்கள் புதிய திருப்பத்தை எடுத்து வருகின்றன. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய அரசியல் பலத்தை அதிகரிக்க கூட்டணி கணக்குகளை தீவிரமாகவே போட்டு வருகின்றன. எடப்பாடி அப்படி பேசிக் கொண்டிருக்க அதிமுக முகாமில் இடக்குமடக்காக கூட்டணி கணக்குகளை சிலர் தூக்கி வீசுகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அதே சமயம் விஜய் தரப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் குறைந்தது 4 அல்லது 5 அமைச்சர்கள் பதவியாவது வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் அதிமுக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறுபவர்கள், இதற்காக எடப்பாடி பழனிசாமி விஜய் இருவரும் போனில் பேசி வருவதாக கூறுகிறார்கள். அதிமுக முகாமில் கூறப்படும் பேச்சின்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக அவரிடம் 40+ இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 100 இடங்கள் எல்லாம் வழங்கப்படாது. இதற்காக விஜயிடம் எடப்பாடி பழனிசாமி ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டன. ஆனால் இதில் விஜய் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளாராம். அதில் துணை முதல்வர் பதவி தேவை. ஆனால் அது மட்டுமல்ல, துணை முதல்வர் பதவியோடு 4 தொடக்கம் 5 அமைச்சர் பதவிகளும் தேவை என்று கூறியுள்ளார்.
விஜயின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் எடப்பாடி பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார். இதற்கு விஜய் நோ சொல்லவில்லை. நான் மக்களை சந்திக்க போகின்றேன், மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர். மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பின்னர் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. இந்த தொலைபேசி உரையாடல் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்ததாக அதிமுகவின் வட்டாரம் தெரிவித்தது. எது எப்படியோ தாவேகாவை தவிர அனைத்து கட்சிகளும் கூட்டணி கணக்கு போட ஆரம்பித்துள்ளன. குறிப்பாக தாவேகா எந்த பக்கம் சாய்கிறார்களோ அந்த பக்கம் கூட்டணிகள் தாவிக்கொள்ளலாம் என்பதே பல கட்சிகள் போடும் திட்டம். அந்த வரிசையில் புதிதாக இணைந்திருப்பதே தேமுதிக. தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி மாதத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்க போவதாக அறிவித்துள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக இரு தரப்பிலிருந்தும் தேமுதிகவுக்கு தீவிர அழைப்புகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதிமுக கூட்டணியில் தாவேகாவும் சேரும் வாய்ப்புகள் பெருகியுள்ள நிலையில் அது பலமான அணியாக மாறக்கூடும் என்று திமுக வட்டாரங்கள் கருதுகின்றன. இதனை சமநிலைப்படுத்தும் நோக்கில் தேமுதிகவையும் பாமகவையும் தங்களது கூட்டணிக்குள் இணைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான முயற்சிகள் செய்கிறது என்றும் கூறுகின்றார்கள். திமுகவுடன் பிரேமலதா கூட்டணி சேர வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் சமீபத்தில் அவர் தமிழக சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை குறித்து கடுமையான விமர்சனம் செய்தது திமுக அதிமுக இரண்டிலிருந்தும் திமுக தன்னை தூரத்தில் வைத்திருக்க முயற்சிக்கிறது என்ற செய்திகளை உருவாக்கியுள்ளது. மற்றொரு பக்கம் அரசை விமர்சித்த மறுநாளே பிரேமலதாவின் குடும்ப நிகழ்வில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் இருதரப்பிலும் தொடர்பு திறந்து இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளார். மொத்தத்தில் எந்த கூட்டணி வெற்றிக்கான வழியாக அமையுமோ அதில் தான் சேர வேண்டும் என்ற அரசியல் நடைமுறையை கடைபிடித்து வருகிறார் பிரேமலதா. அதனால் தான் கூட்டணி முடிவை ஜனவரிக்கு ஒத்திவைத்து காத்திருக்கின்றது தேமுதிக. மற்றொரு பக்கத்தில் சீமான் விஜய் ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், கரப்பான் பூச்சி கூட சிம்மாசனம் கேட்கும் என்று எகிரி அடித்திருக்கின்றார். அவர் கூறிய போது விஜய் ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர், 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுவேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா என பார்த்து செய்தி படிப்பது போல் அதை சப்தமாக படிக்கின்றார் விஜய். அதை கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்து அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் என சொல்வதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களா என்பதுதான் கேள்வி. விஜய்க்கு அவர் துறை சார்ந்ததிலேயே பொது அறிவு கிடையாது. சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, அதை எப்படியெல்லாம் தீர்க்கணும் என்பது விஜய்க்கு தெரியாது. மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அந்த காலத்திலேயே பாடிவிட்டார்கள் என்று விஜயை சீமான் விமர்சிக்கிறார்.